எங்கள் அப்பா சொன்னார், ஒரு தடவை அதிரசம் சுட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா அதிரசத்தை சாப்பிட வந்து அந்த அருவாள் எடுத்துகிட்டு வாடான்னாரு. எதுக்குப்பா அதிரசத்துக்கு அருவாளை தூக்கிட்டு வரீங்க? உங்கள் அம்மா அவ்வளவு டாப்பா செஞ்சுருக்கிறா, அருவாளை வெட்டாமல் திங்க முடியாதுறான்னாரு. அவ்வளோ எடுத்து அடித்தா மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போயிடும், அவ்வளவு டாப்பா. இது அதிரசம் அல்ல, ஆயுதம்னாரு. அப்புறம் எங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த அதிரசம்லாம் கரெக்டாக சுட்டு பழகினாங்க. அதே மாதிரி இந்த பாயாசத்துக்காரன் ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்டவன் தான் வாய் ரெண்டும் லப்புன்னு ஒட்டிக்கிருச்சு. கோவம் அந்த அம்மா மேலே வரல. அந்த புஸ்தகம் கொடுத்தான் பற்றி அவனை வெட்டினா சரியா போயிருமிடான்ட்டு நேராக புஸ்தக கடைக்காரன்ட்ட போய், என்ன புஸ்தகம், நல்ல புஸ்தகம் கொடுத்தையா, பாயாசம் கிண்ட சொன்னதுக்கு பச்சையை கிண்டி வச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அட்டையில் என்ன போட்டிருக்கும் பார்த்தியா, ஒழுங்காக படிச்சுட்டு கிண்டி இருக்கேன் அப்படின்னா. என்ன போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கமே ஒழிய உன்னை யாரா சாப்பிட சொன்னது அப்படின்னா. ஏன்டா இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா புஸ்தகத்தை வாங்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு கேட்டு போயிருக்கேனே அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சா நான் வாங்கியிருப்பேனா அப்படின்ட்டு கட்டுப்புல அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கேன். திரும்ப ஒரு 2 நாள் ரவா உப்புமா ஓடிக்கிட்டு இருக்கு.